வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெளியான முதற்கட்ட தேர்வு முடிவுகள். நாசரத் பள்ளியில் நடைபெற்ற CCA க்ளோசிங் செரிமனி. நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை செயல்முறை கற்றல். மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் தி நாசரத் அகாடமி பள்ளி. நாசரத் கல்லூரி ஆசிரியர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. இனி விரிவான செய்திகளை காணலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெளியான முதற்கட்ட தேர்வு முடிவுகள். CBSE 10ஆம் வகுப்பின் முதல்கட்ட பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 15/4/2026 தேதி வெளியானது. இதில் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 100க்கு 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். MB ராகுல் கிருஷ்ணா 487 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தையும், U காவியா 471 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், R அபிரக்ஷயா 465 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்தையும் பிடித்து பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். 7 மாணவர்கள் கணினி பிரிவில் 100 மதிப்பெண்களையும், 45 மாணவர்கள் ஆங்கில பாடத்திலும், 11 மாணவர்கள் தமிழ் பாடத்திலும், 4 மாணவர்கள் கணித பாடத்திலும், 7 மாணவர்கள் அறிவியல் பாடத்திலும், 23 மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்திலும் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். CBSE 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு 2026 மே 15 முதல் ஜூன் 1 வரை நடைபெறும். இத்தேர்வு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற முதல் தேர்வில் மதிப்பெண் குறைந்தவர்கள் மேம்படுத்திக் கொள்ள ஒரு விருப்பத் தேர்வாகும். இத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும். முதல்கட்ட தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் பள்ளியின் நிர்வாகமும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாசரத் பள்ளியில் நடைபெற்ற CCA க்ளோசிங் செரிமனி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் CCA க்ளோசிங் செரிமனி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழாவில் வரவேற்புரை, சொற்பொழிவு, கலை நிகழ்ச்சிகள் என்ற சிறப்பம்சங்கள் இடம்பெற்று விழாவிற்கு மெருகூட்டின. வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த நாசரத் கல்வி குழுமத்தின் வெற்றிகரமான பொன்விழா நிகழ்வுகள், SDG கோல்ஸ், CCA நிகழ்வின் பயன்கள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து ஆசிரியர்கள் தங்கள் மேலான கருத்துக்களை சொற்பொழிவின் மூலம் எடுத்துரைத்தனர். 2025-26 கல்வியாண்டில் CCA நிகழ்ச்சிகளில் ரூபி, எமரால்ட், சஃபயர், டோபாஸ் ஆகிய 4 ஹவுஸ்களில் சஃபயர் ஹவுஸ் முதலிடத்திற்கான சுடர்கோப்பையை தட்டிச் சென்றது. CCA பொறுப்பு ஆசிரியர்களான திருமதி அகிலா, திருமதி சுப்ரியா நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்த பள்ளி முதல்வரின் நன்றியுரையுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை செயல்முறை கற்றல். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் LKG மழலையர்களின் புதிய கல்வியாண்டில் வகுப்பறை செயல்முறை கற்றல் நடத்தப்பட்டது. LKG மழலையர்களுக்கு தங்கள் வகுப்பறையில் ஃபிங்கர் பெயிண்டிங், கலரிங், பால் அண்ட் ரிங் விளையாட்டு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மேற்கொள்ளப்பட்டது. முதல் நாளில் மழலையர்கள் வகுப்பறையில் வட்டமாக அமர்ந்து தங்கள் கைகளில் வண்ணங்களை தீட்டி அழகிய மரங்களை உருவாக்கினர். வகுப்பறையில் LKG மழலையர்கள் மகிழ்ச்சியுடன் பால் அண்ட் ரிங் விளையாட்டை மிகவும் உற்சாகத்துடன் விளையாடினர். அதனைத் தொடர்ந்து மை ஃபர்ஸ்ட் கலரிங் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மழலையர்களும் தங்கள் கையினால் முதல் கலரிங்கை செய்தனர். இவ்வாறு புதிய கல்வியாண்டில் ஒவ்வொரு நாளாக ஆக்டிவிட்டி, கேம்ஸ் என மழலையர்கள் செயல்முறை கற்றல் மூலம் மகிழ்ச்சியுடன் வகுப்பறை நிகழ்வுகளை முடித்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மழலையர்களின் இத்தகைய ஆக்டிவிட்டிகளை மேற்பார்வையிட்டு அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினர். மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் தி நாசரத் அகாடமி பள்ளி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வாட்டர் பெல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை ஆணை பிறப்பித்ததை தொடர்ந்து கடந்த 2 வருடம் முதல் தி நாசரத் அகாடமி பள்ளியில் இத்திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. வெயிலின் தாக்கத்தால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது என்றும், மாணவர்களின் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு கற்றல் திறன் பாதிக்கும் என்பதால் இத்திட்டம்
பின்பற்றப்படுகிறது. வகுப்பு சூழல் பாதிக்கப்படாத வகையில் பள்ளியில் 2 முதல் 3 முறை வாட்டர் பெல் அடிக்க பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி ஆண்டையும் கண்காணித்து வருகின்றார். பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வகையில் காலை 11 மணிக்கும் பகல் 1 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் 3 முறை வாட்டர் பெல் அடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசரத் கல்லூரி ஆசிரியர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. ஆவடி கோவில்பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசிரியர்களுக்காக ஒரு நாள் ஸ்டாஃப் ட்ரிப் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மகிழ்ச்சியான பயணம் சென்னை ப்ளூ பே பீச் ரெசார்ட்டில் நடைபெற்றது. ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் உற்சாகமாக இதில் கலந்து கொண்டனர். அன்று தினசரி பணிசுமையில் இருந்து ஒரு இனிய மாற்றத்தை அனுபவித்தனர். விளையாட்டு நிகழ்ச்சி, குழு செயல்பாடுகள் என அனைவரும் உற்சாகமாக பங்கு பெற்றனர். கடற்கரையில் விளையாடிய தருணம் மற்றும் சேர்ந்து உருவாகிய ரீல்ஸ் அந்த நாளை இன்னும் சிறப்பாக மாற்றின. அதனைத் தொடர்ந்து சுவையான மதிய உணவு உண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். பின்னர் நீச்சல் குளத்தில் விளையாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் மற்றும் துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசிரியர்களுடன் இணைந்து மகிழ்ந்தனர். This is Dr. Noblin from Blue Bay for Truly Nazareth. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.